யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5 வசனம் 8, 9. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி அப்பா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியர் நினைப்பாயாக என்ற வசனத்திற்கு அப்பா கீழ்ப்படிந்து சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசிரியரும் தகப்பனே, இந்த ஓய்வு நாளை அப்பா பரிசுத்தமாக ஆசிரிக்க உதவி செய்யும் அப்பா. தகப்பனே, கொடுக்க போகும் செய்தியின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அப்போ நீர் விளங்கும் அப்பா. வசனத்தின்படி அப்பா அதை புரிந்து அதை நடக்க கிருபை செய்யும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா பேர் பேராக ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் பண்ண ஒரு நல்ல ஒரு அற்புதம் இதில். என்ன திரும்ப வசனம் வாசிங்க அக்கா. இல்லை, எல்லா அதிகாரமும் எல்லா வசனமும் வாசிக்காமல் ஆண்டவர் பண்ண அந்த அற்புதத்தை நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், சரியா? பெதஸ்தா குளம், இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிப்போனோமே, அந்த பெதஸ்தா குளத்தில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்ன வியாதினாலும் சரி, அதில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புள்ளவர்கள் முதலான வியாதியார்கள், யார் யாருக்கெல்லாம் இந்த வியாதி இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த குளத்தில் இறங்கிட்டா என்ன ஆயிடும், அவங்களுக்கு சுகம் கிடச்சிரும். அது எப்போன்னா என்ன நினச்சாங்கன்னா, ஒரு தேவதூதர் வந்து இறங்குவாங்க, எப்போல்லாம் அந்த தண்ணி வந்து கலங்குதோ அப்போ நமக்கு என்ன செய்ய கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப். யூதர்கள் மத்தியில் அப்படி நம்பிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு ஒரு ஸ்டடி பார்த்தீங்கன்னா, அந்த குளத்தில் தண்ணி வற்றி போயிடும். ஒரு பீரியடில் ஸ்ப்ரிங் ஊற்று வரும்போது தண்ணி நிரம்பும். அது ஊற்று வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, தண்ணி கலங்கும்ல. அப்போ என்ன விசுவாசிச்சாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தூதன் வந்து இறங்கியிருக்கிறான், இப்போ நம்ம போய் தண்ணியில் இறங்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், உடனே சுகம் கிடைச்சிடும்ட்டு. இந்த பிலீஃப் இருந்து நிறைய வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் 38 வருஷமாக வியாதிப்பட்டு அந்த குளத்தில் இறங்கி குளிக்க முடியாமல், இல்லை இறங்கி அந்த தண்ணி தொட முடியாமல் ஒரு மனுஷன் படுத்துக்கிறாங்க. வசனம் வாசிங்க. 5, 6. நல்ல ஒரு கேள்வி என்ன, நல்ல கவனிங்க. 38 வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷன், பெட் ரிடன் மேன் மாதிரி தான், அப்படி தானே? அவனை எழுந்து நடக்க முடியல, எதுவும் செய்ய முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம் வந்து அவன், அப்படி தானே? டாக்டர்ஸை பார்த்துருப்பான், அப்போ இருந்த வியாதி வைத்தியர்களை பார்த்துருப்பான், கிடைச்சிருக்காது. 38 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறான் வந்து அவன். அவர்கிட்ட ஆண்டவர் போய் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமா, சுகம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பதில் சொல்கிறான் பாருங்க. அதுக்கு 7. யாருமே உதவி செய்யலை அவனுக்கு. என்ன, ஒரு பெரிய குளம், நிறைய பேருக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அவனை கொண்டு போய் தன் தண்ணியில் இறக்கவோ உதவி செய்யவோ, அவன் குணம் அடைகிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணவே இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம நிறைய பார்க்க தெரியுமா, ரோட்லலாம் வியாதிப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களே தெரியும், கால் இல்லாமல் இருப்பாங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. யாரும் அவங்கள பார்க்க விட மாட்டாங்க, யாரும் அவங்கள வந்து. இப்போ அந்த நிலையில் தான் யார் இருக்கிறா? இப்போ இந்த வியாதிப்பட்ட மனுஷன், 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் இப்போ அந்த குளத்து பக்கத்தில் இருக்கிறான். இப்போ யார் அவரை பார்க்க போகிறாங்க? இப்போ ஏசப்பா. அடுத்த வாசிங்க. ஒரே கமெண்ட் தான், எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். அவன்கிட்ட எந்த பேச்சுமே இல்லை. எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அதான் உடனே என்ன செய்யலாம் அந்த மனுஷன் வந்து. வாசிங்க.
இது என்னைக்கு நடக்குது? இது ஓய்வு நாள் நடக்கிறது. சரியா? இப்போ தான் நல்ல ஒரு ஸ்டடி இருக்குது. இன்றைக்கி எடுத்திருக்கிற செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, கிறிஸ்துவை பற்றி அறிதல், கிறிஸ்துவை அறிதல். 2 தலைப்பு. சரியா? கிறிஸ்துவை பற்றி அறிதல், அடுத்தது கிறிஸ்துவை அறிதல். இல்லை என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம இதை போய் பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் இப்போ யார் இப்போ இந்த சுத்தமான மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்போ அவன் படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போகிறான். இப்போ இதை யார் பார்க்குறா? இப்போ நடந்து போகிறத யூதர். அந்த வசனம் வாசிங்க அக்கா. நியாயம் அல்ல என்றார்கள். இப்போது இந்த யூதர்கள் பார்த்துருப்பாங்களா முதல்ல இந்த மனுஷனை? 38 வருஷமாக ஒருத்தன் படுத்திருக்கான் அங்கே, பார்த்துருப்பாங்க அப்படி தானே? இந்த யூதர் வியாதிப்பட்ட மனுஷன் படுக்கை எடுத்து நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன்ட்டு என்ன கேட்டிருப்போம்? நம்மளாம் பார்க்குறோம், ஒரு மனுஷன் எப்பவும் டெய்லி நம்ம ரோட கிராஸ் பண்ணி போகும்போது உடல் சரியில்லாமல் நடக்க முடியாமல் நோய் வாய்ப்பட்டு ஒரு மனுஷன் கிடக்கிறாங்க. அந்த மனுஷன், தம்பிம்மா பேசக்கூடாதும்மா, கவனிங்க தம்பி, கவனிக்கணும் சரியா? இப்படி படுத்துக்கிறாங்க. திடீர்னு அந்த மனுஷனை பார்க்குறோம், அவன் பெட்டி படுக்க அவன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வச்சிருந்த பாயையும் சுருட்டிட்டு சிரிச்ச மோபம் நடந்து போயிட்டு இருக்கான். நீங்கள் என்ன கேட்பீங்க அவன்கிட்ட போய்? என்ன கேட்பணும் அவன்கிட்ட? எப்படியா நடந்து நீ? எத்தனை வருஷமாக படுத்த படுக்கையாக நடந்து நீ? உன் உடம்பு பக்கலே வர முடியாத, குளிப்பாட்ட ஆள் இல்லை அவனுக்கு, அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். இவன் சிரிச்ச முகமா, அவன் வருத்தமாக போயிருப்பான், நடந்து போகிறவன் துள்ளி வீசி போயிருப்பான் அவன் சந்தோஷத்தில். யூதர்கள் கண்ணுக்கு என்ன படிச்சு பாருங்க. இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? குற்றமாக தெரிஞ்சிச்சு. எப்படி அதிசயம் ஆச்சு உனக்கு? எப்படி நடந்த நீ? அற்புதம் எப்படி நடந்துச்சு உனக்கு? யாரை கேட்டாங்களா அவங்கள்ட்ட? கேட்கல. எப்படி நடந்த நீ? அவன்கிட்ட குறை கண்டுபிடிச்சாங்க அவன்கிட்ட, அப்படி தானே? ஓய்வு நாளில் உனக்கு எப்படி, உனக்கு யாரும் அலோவ் பண்ணுது உனக்கு? நீ என்ன தைரியத்தில் நீ ஓய்வு நாளில் நீ வேலை செய்கிற? நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான், வேலை செய்யலை அவன், படுத்த படுக்கை எடுத்துக்கொண்டு சேர வந்தவன் நடக்கிறான். யார் இந்த யூதர்கள்? அதான் கேள்வி. இப்போ யார் இந்த யூதர்கள்? யாருக்கா தெரியுமா? அதாவது யார் இந்த யூதர்கள்? இந்த யூதர்களை பற்றி நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, யூதர்கள், இந்த யூதர்கள் யாருன்னா மத தலைவர்கள். சரியா? மத தலைவர்கள். இவங்களுக்கு ஞானம் கிடையாதா? ஞானம் இருந்துச்சே இருக்கு இல்லையா இந்த யூதர்களுக்கு? யூத மத தலைவர்கள், இவங்களுக்கு ஞானம் உண்டா? கல்வி அறிவு உண்டா? எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க எல்லாரும்? கட்டாயமா அது இருக்குது. ஆமாம், சரியா? யூதர்கள் வரும்போது யாரெல்லாம் வராங்கன்னா, பரிசேயர்கள் வராங்க. சரியா? பரிசேயர்கள் வராங்க, வேதபாரர்கள் வராங்க, போதிக்கிற பாஸ்டர்ஸ், போதகர்கள் வராங்க. இதில் இது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணம் கட்டறிந்தவர்கள். நியாயப்பிரமாணம் கட்டறிந்தவர்கள் அப்படின்னீங்கன்னா, பழைய ஏற்பாடு நல்லா தெரியும் உங்களுக்கு, வேத வசனம் நல்லா தெரியும் உங்களுக்கு. மோசையால் எழுதப்பட்ட, மோசையை கொடுத்த கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே. இப்போ இவங்க யார்? அவங்க யூதர்கள் தேர்னவங்க தான், பழைய ஏற்பாடு படித்த ஆளுங்க தான். என்ன இப்போ நமக்கு புதிய ஏற்பாடு வந்துட்டு நம்ம கிறிஸ்தவங்கிறோம், கிறிஸ்டின்ஸ். அவங்க யாரை பார்த்த நாளுக்கு இருந்தது? பழைய ஏற்பாடு காலத்தில். சரியா? இவங்க எல்லாருமே வேதம் படித்தவங்க தான், நம்ம வச்சுருக்கிற வேதத்தை படித்தவங்க தான், கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறவங்க தான், நியாயப்பிரமாணம் படித்தவங்க. தோரான்னு சொல்லுவாங்க வந்தது, லா புக். நியாயப்பிரமாணத்தை மனப்படமாக படித்தவங்க அவங்க எல்லாரும். எல்லாம் படிச்சுட்டாங்க. கடைசி யாரை பார்க்கல யாருமே? இவங்க எல்லாரும் மெசியா இயேசு அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க நமக்கு பழைய ஏற்பாடு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குது? முழுக்க பழைய ஏற்பாடு யாரை பற்றி பேசுது? முக்கியமாக இயேசுவுடைய கர்த்தரை பற்றி தான் பேசுது. ஆமாம், நீங்கள் பழைய ஏற்பாடு யாரெல்லாம் எடுக்கலாம்? நம்ம ஏசாயா படித்தாலும் இயேசு சொல்லியிருப்பார். திரும்ப வேறு யாரெல்லாம் பேசியிருப்பா? ஏசாயா வருகையை பற்றி. தாவீது, தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மெசியா வருவாருன்ட்டு. சரியா? ஸோ இவங்க எல்லா நாலேஜ் தெரியும், வசனம் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. வசனம் வாசிக்க அடுத்தது. ஆ 12 என்ன வாசித்தோம் நம்ம இப்போ? 12 வாசிங்க.
அடுத்த வார்த்தை. ஸோ இந்த யூதர்கள் வந்து கட்டாயமாக வசனம் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, சரியா? இந்த யூதர்கள் வந்து எப்படி வசனம் தெரிஞ்ச மனுஷங்க. யார் அறியலை? இன்னும் இயேசுவை அறியலை. இயேசுவை மெசியாவை என்ன செய்யலை? அவங்க வந்து அறியலை. அவங்க எதை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, மெசியா வருவார், ஒரு ராஜாவாக வருவார், நம்மளால விடுவிக்கிற பெரிய ராஜா வருவார். அவங்களுடைய பார்வை வந்து மேல் நோக்கி இருந்துச்சு. ஆனால் இயேசு எப்படி வந்தது? மக்கள்கிட்ட போய் சோகம் அழிச்சா எல்லாருக்கும் மனம் திரும்புதலை பற்றி பேச ஆரம்பித்தார். மனுஷங்களாக என்ன செய்யறா இயேசு வந்து வாழ்ற. அதை அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்களால வந்து அதை நான் எதிர்பார்த்தது வேற, வசனம் சொன்னது வேற, இவங்க எதிர்பார்த்தது வேற. ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இந்த காரியம் யூதர்கள் மத்தியில் தான் இருந்துச்சா, இல்லை நம்மள்கிட்ட இருக்குதா? இப்போது நல்லா யோசித்து பாருங்க. இந்த கேள்வி தம்பியம்மா பேசக்கூடாது. இந்த காரியம் யூதர்கள்ட்ட மத்தியில் மட்டும் தான் இருந்துச்சா, இல்லை நம்மகிட்ட இருக்குதா? இது ஏன் கேட்குறேன்னா, நிறைய சர்ச்சஸ்லேயே பேசும்போது நிறைய நல்ல வசனம் படிக்கிறாங்க பிள்ளைங்க, இல்லை நிறைய ப்ரீச்சர்ஸ் நல்ல வசனத்தை டீச் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு, இல்லை நம்மகிட்ட கேட்கலாம், எந்த அளவுக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு நான் எந்த அளவுக்கு நான் ஜெபத்தில் தரித்து இருக்கிறேன், என்னுடைய உறவு ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்குது, அந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இந்த யூதர்களுக்கு நல்ல வசனம் தெரிஞ்சிருக்குது, வேதம் தெரிஞ்சிருக்குது, அதை கரெக்டாக மற்றவங்களுக்கு இன்டர்பிரட் சொல்லுவாங்க, அதை வாசித்து புரிய வைக்கிறது, அதனால எல்லாம் இருக்குது. ஆனால் எதை தவறிட்டாங்க? யார் ஆண்டவர், யார் இயேசு? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுங்கிறது இல்லாமல் இருந்துட்டு இருக்குது. இப்படி உறவு இல்லைன்னா என்ன நடக்கும், என்ன இருக்கும் நம்மள்ட்ட கேட்டிங்கன்னா, பெருமை, போட்டி, பொறாமை, பதவி, பெருமை, ஆசை எல்லாம் வந்துடும். ஏன்னா நான் படிச்சுட்டேன் தேர்ந்தவன் நான் வந்து நான் இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்காதுன்னா ஹம்பிள்னஸ் இருக்காது. நம்மகிட்ட வந்து ஆண்டவர் பயந்த வாழ்க்கை, தாழ்மையான எண்ணம் அது இருக்கவே இருக்காது. நம்மகிட்ட வந்து ஆண்டவருடைய குவாலிட்டி இல்லாமல் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக, இல்லை என்ன நான் வந்து ஒரு பெரிய பதவியில் வைக்கிறதுக்கான அந்த விருப்பம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதான் யார்கிட்ட இருந்துச்சு? யூதர்கள்ட்ட இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன்ல, நான் போட்ட கட்டளை அது, இதை ஃபாலோ பண்ணலையே அவங்க வந்து. ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சாட்சி நான் சொல்லிடுறேன். ஐரோப்பா நாட்டிலிருந்து ஒரு பெரிய கிறிஸ்டியன் ஸ்காலர், ஐரோப்பா நாட்டிலிருந்து, தமிழெல்லாம் கதை கவனிக்கணும். ஐரோப்பாவில் இருந்து சின்ன பசங்களை தெளிவு குறைச்சிருமா? ஓகே. ஐரோப்பாவில் இருந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்காலர் வராரு, ஒரு பைபிள் காலேஜுக்கு வந்து பைபிள் டீச் பண்ண வந்துக்கிறாரு. ஸோ 10 நாள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த மனுஷன் ரொம்ப அருமையாக வசனங்களை வாசிக்கிறாரு, வசனங்களை போதிக்கிறாரு. மாணவர்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் இந்த போதகர் வந்து அருமையாக அவங்களுக்கு வந்து விளக்கம் தராரு. ரொம்ப பிடிச்சிட்டு 10வது நாள் அவருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் முடியுது. முடிஞ்ச உடனே கடைசி ஜெபம் பண்ணி, அடுத்த நாள் நான் வந்து திரும்ப ஐரோப்பாவில் கிளம்பி போகிறேன் அப்படி முடிவு பண்ணிட்டார். முடிவெடுத்த நாள் சாயங்காலத்தில் அந்த காலேஜில் வேலை செய்கிற தோட்டக்கார ஒரு வயசான தாத்தா, வயசான யார், ஒரு தோட்டக்கார தாத்தா, அவர் வந்து ஐரோப்பாவிலேருந்து வந்து அந்த கிறிஸ்டியன் ஸ்காலர்கிட்ட போய், ஐயா நீங்கள் கொடுத்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நான் கேட்டேன் ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமாயா? என்ன கேள்வி கேட்டார், உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமாயா? இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நான் 40 வருஷமாக பெரியவரே ஆண்டவரை பற்றி தான் என்ன செய்யறேன், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 40 வருஷமாக ஆண்டவரை பற்றி நான் என்ன செய்கிறேன், ஸ்டடி கொடுத்துட்ருக்கிறேன், அவரை நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவன் எனக்கு. நான் சொன்னேன், அப்பா ஐயா திரும்பி நீ கவனிங்க ஐயா, நான் அவன்கிட்ட கேட்ட கேள்வி ஆண்டவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன், ஆண்டவரை பற்றி தெரியுமான்னு அவன்கிட்ட கேட்கல. நான் கேட்ட கேள்வி விளங்கணும். நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி தெரியும்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த காட்,
ஆண்டோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும், நமக்கு வந்து அவரை பற்றி தெரியும்ட்டா எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு வச்சு தான் இருக்குது அது. நான் கேட்குறேன், சொல்ல அது புரியுது உங்களுக்கு? ஏன்னா அழகாக கேட்பாரு திரும்ப, ஆண்டவர்கிட்ட உள்ள உறவு எப்படி இருக்கும் நமக்கு வந்து? இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த போதருக்கு மனசில் ரொம்ப கவலை வந்துட்டு, ஆமாம் ஆண்டவரே, எனக்கு வந்து உண்மை பற்றி தெரியும், எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்துட்டு இருக்குது? ஜெபிக்கணும், வேதவசனம் வாசிக்கணும், உமக்காக வாழ்கிற வாழ்க்கையில் வாழணுங்கிற ஒரு நெருப்பு என்னோட எதிரில் எழுதிட்டே இருக்கணும்ல எனக்கு. அதுதான் ஆண்டவர் பற்றின ஒரு உறவு. அது இல்லாமல் ஆண்டவரை பற்றி அறிந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து, இல்லையா? அது சொன்ன உடனே ரொம்ப மனசில் வருத்தப்பட்டு அன்றைக்கி ராத்திரி ஜெபம் பண்ணி, ஜெபத்தில் அவ்வளோ வைக்கிறார், ஆண்டவரே இனி நான் வந்து எனக்கு உங்களுக்குள்ள உறவு அதிகமாக இருக்கணும் தப்புனே. நம்ம பற்றி நான் அறிந்துக்கிட்டேன், ஆனால் ஒரு உறவு எனக்கு ஒன்று அதிகமாக இருக்கணும், ஜெபம் வேணும், வசனத்தை நான் வாசிக்க அப்பா அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். நான் அப்படியே நான் வந்து அந்த நாளில் இருந்து அவர் வந்து ப்ரீச் பண்ண விதம், டீச் பண்ண விதம் எல்லாமே அதிகமாக மாறிட்டு. வெஸ்ட் பெங்காலில் நான் இருந்த குனேர்க பணித்தளத்தில் நான் பார்த்த முதல் அற்புதம், ரஞ்சித் சொரேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், அவர் தான் அந்த குடும்பத்துக்கு பிரெட் வின்னர். அவர் தான் வேலை செஞ்சு குடும்பத்தையே பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய மனைவியோ அப்பா அம்மா யாரும் வேலைக்கு போகலை, கஷ்டப்படுற குடும்பம். டெய்லி காலையிலே 6 மணிக்கு வெளியே போயிடுவாங்க, சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் இவங்களுக்கு வந்து சாப்பாடு பண்ணுறது, அந்தந்த செலவுக்கு எல்லாம் துட்டு கொடுக்குறது எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தார். இவர் பைக்கில் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுட்டு. ஸ்பைனல் கார்டுனா நமக்கு முதுகெலும்பில் அடிபட்டுட்டு. உங்களுக்கு தெரியும், ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு உடஞ்சிட்டுன்னா அதுக்கு கீழே எதுவுமே அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். ஆமாம், கை கால் எதுவுமே அவங்களுக்கு வந்து விளங்காமல் போயிடும் அவங்களுக்கு வந்து, அப்படி தானே? ஆமாம். ஸோ அடிப்படை அவங்ககிட்ட தான் எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நான் கூட இருக்கிற 2 3 இவாஞ்சலிஸ்ட் கூட வராங்க, அவர் நேரில் போய் பார்க்க போயிருக்கிறோம். அவங்களுக்கு நல்ல அவங்கள ரிப்போர்ட்லாம் வந்துட்டு, டாக்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இனிமேல் அவர் எழும்ப மாட்டாருன்ட்டு. ஒரு சின்ன ஒரு பாய், குடிசை வீடு, ஒரு சின்ன பாயில் அவரை படுக்க போட்டிருக்கிறாங்க. வெயில் அடிக்குது அவர் உடம்பு மேலே. எனக்கு இன்னும் அந்த நான் பார்த்த அந்த காட்சி இன்னும் கண்ணில் கிடைக்கணும். படுக்க போட்டுருக்கிறாங்க அந்த மனுஷனை, சுற்றி குடும்பம் எல்லாம் ரொம்ப கவலையில் அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட கூட வந்து மிஷனரிஸ் எவஞ்சலிஸ்ட் எல்லாருமே அவருக்கு நல்ல முதுகில் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆண்டவரில் விசுவாசம் வே, நீங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் தருவார்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு வராங்க, எல்லாம் வராங்க. நானும் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அடிப்பட்டு ஸ்பைனல் கார்டு உடஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது நீங்கள் வந்ததுக்கப்புறமா. வீல் சேர் வேணும், இல்லைனா கேலிபர் எதுவுமே அந்த மனுஷனால் எதுவுமே ஹெல்ப்பே பண்ண முடியாது குடும்பத்துக்கு வந்து. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு இன்னொரு நியூஸ் வருது. இப்போ அந்த ரஞ்சித் சுரேன் இப்போ நடக்கிறானா தம்பி, அவனுக்கு நல்லா ஆயிட்டானா இப்போ அந்த தம்பி போவேன். நீங்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க மீன்ஸ் எனக்கு ரீஜனல் ஃபீல்ட் கோஆர்டினேட்டர் RFC எனக்கு சொல்கிறார். எனக்கு அதை நான் உடனே பைக் எடுத்துகிட்டு பார்க்க போகிறேன். சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. அது நேராக போகிறேன், அவனுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், மெடிக்கலில் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் நான் வாசித்து பார்த்துட்டேன். அதே மனுஷன் சைக்கிளில் வராருங்க எனக்கு முன்னாடி. அந்த மனுஷன் சைக்கிளில் வராரு எனக்கு முன்னாடி. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். என்ன கேட்டால், அந்த நாளில் இருந்து தம்பி உங்கள் இவாஞ்சலிஸ்ட் மிஷனரிஸ் டீமுங்களை ப்ரே பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவரும் நல்ல ஜபத்தில் இருந்தார் தம்பி, அற்புதமாக ஆகிட்டு தம்பி, அவனுக்கு எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டா, இப்போ வேலைக்கு ஆரம்பிச்சா தம்பி. அவன் சைக்கிளில் வந்தாங்க, அவன் சைக்கிளில் ஸ்பீடாக அதே ஆள் சிரிச்சமோ சைக்கிளில் வராரு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் கையில் பைபிளே இல்லை, படிப்பறிவு கிடையாது அந்த மனுஷனுக்கு, வந்து வாசிக்க தெரியாது, இல்லிட்ரேட். ஏன்னா மலைவாழ் மக்கள், மலையில் வாழ அவங்களுக்கு வந்து வாசிக்க தெரியாது. அவன்கிட்ட என்ன இருந்துச்சு அதிகமாக? விசுவாசம் இருந்துச்சு அவன்கிட்ட. இயேசுவால் முடியும்னு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக விசுவாசம் இருந்துச்சு, விடுதலை கொடுத்துருவாருன்ட்டு. நம்முன ஆண்டோட வார்த்தையை மிஷனரிஸ் ப்ரீச் பண்ணுறாங்க, எவஞ்சலிஸ்ட் டீச் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது, அதை நம்புன ஆண்டோட வார்த்தையை. இப்போ ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கான், இப்போ பைபிள் படிக்கிறதுக்குன்ட்டு. நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை நம்ம வந்து அறிந்திருக்கோம். நம்ம வந்து சரியா கர்த்தரை அறியறதெல்லாம் எனக்கும் ஆண்டவருக்குள்ள அறிதல் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது ஆண்டவருக்குள்ள எனக்கும் வந்து. வசனம் படிக்கிறோம், போதிக்கிறோம், ப்ரீச் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம், எல்லாம் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணி எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, உறவு இல்லைன்ட்டானே ஒன்றுமே இல்லை இதில், அப்படி தானே? இது இன்ஃபர்மேஷன். நமக்கு பைபிள் படிக்கிறோம், ஒரு புக்கு படிக்கிறோம், கதை படிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக கதை பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம மனசில் வந்து. ஆனால் எனக்கு அவருக்கும் உறவே இல்லை மாதிரி தான் அர்த்தம் இல்லைல்ல. அதில் நல்ல ஒரு வசனம் உனக்கு கவனிங்க, அதை வாசிக்கணும். இது வந்து பைபிள் வாசிக்கும்போது எல்லாரையுமே கொஞ்சம் ஒரு பயமுறுத்துகிற ஒரு வசனம்.
ஏன்னா உன்னை நான் அறியேன் இருப்பார் ஆண்டவர் வந்து வசனத்தில் வந்து. மத்தேயு 7:21, 22, 3 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 7 வசனம் 21 முதல் 23. இந்த வசனம் புரியுதா என்னன்ட்டு? இவங்க யாரை வச்சு இவங்கெல்லாம் அற்புதம் கொடுத்தாங்க? அப்போ இயேசு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஆண்டோடைய நாமத்துக்கு ஒரு மகிமைப்படுத்துறாங்க. அவருடைய நாமத்துக்கு மகிமை இருக்குது கட்டாயமா இல்லையா? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். யாரோட நாமத்தினால் பண்ணிக்கிறாங்க? இது எல்லாமே கர்த்தர் நாமம் பண்ணிக்கிறாங்க. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியேன். ஏன் சொல்லணும்? எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஒன்று அறியேன்னு சொல்லுவார்? உறவு இல்லை, அதான் காரணம். ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி பேசியிருக்கலாம், என்னை பற்றி பேசலாம் சார், எல்லாம் பேசிடலாம். ஏன்ட்ட பழகாம என்னை பத்தி யாரோ எவ்வளோ பேசியிருக்கலாம் வந்து என்னை பற்றி இல்லையா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகின்று போங்கள் என்று சொன்னார். எவ்வளோ மோசமான வார்த்தை பார்த்தீங்களா அது? நம்மளுடைய ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க. இன்னொன்று வசனம் கொடுத்துட்றேன். யாக்கோபு 2:19. யாக்கோபு 2:19. ஏன்னா எனக்கு ஆண்டவர் இருக்கு தெரியும்ப்பா, சொல்ல தெரியுமா? இயேசு இருக்கா தெரியும். எனக்கு அவருக்கு எந்த விதமான ஒரு உருவம் கிடையாது, அவருக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஆனால் நான் ஆண்டவரை நம்புகிறேன். பிசாசு நம்ப என்ன செய்யுது? பிசாசுக்கு தெரியுமா ஆண்டவர் இருக்கிறாருன்ட்டு? பிசாசு ஆண்டவர்கிட்ட உறவு வைக்கலையே, ஜெபத்தில் இருக்கலையே. பார்த்தீங்களா? வித்தியாசம் இல்லைங்க. இதில் வந்து தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட ஆண்டவரோட இருக்கிற அந்த நெருங்கி வர்ற உறவு. எத்தனை பேர் வீட்டில் தனி ஜெபம் பண்ணுறீங்கக்கா அண்ணன்? எத்தனை பேர் வீட்டில் தனி ஜெபம் இருக்குது? ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்கிறது எது காட்டுதுன்னா தனி ஜெபம். நான் வீட்டில் நானும் ஒய்ஃபும் ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார்றதுக்கு முன்னாடி நான் தனியாக ப்ரே பண்ணுவேன். வீட்டில் உட்காந்து அவள் தனியாக வந்து வெளியே ப்ரே பண்ணிட்டு இருப்பா. உட்காந்துவா. தனி ப்ரேயர் இருக்கும். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனி உறவு அது. அதை குவைட் டைம் சொல்லுவாங்க தெரியுமா? காலையில் நேரமாக இருக்கலாம், இல்லை இரவு நேரமாக இருக்கலாம். வேதவசனம் வாசித்து ப்ரே பண்ணி வேதவசனம் வாசித்து முடிச்ச உடனே தனியாக ப்ரே பண்ணுவோம் உட்காந்து. அப்போ என்னென்ன பேசணுக்கு அவ்வளோ ஆண்டரை பேசிடுவேன் ஜபத்தில். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். எத்தனை பேர் வீட்டில் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம்? இதை ஃபாலோ பண்ணலைன்னா இனிமேல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக. அது அதிகாலையிலே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அது அதிகாலையிலே தனி ஜெபம் கட்டாயம் வேணும். ஆண்டவர்கிட்ட வந்து தனியாக இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரு வசனம் எடுத்து வாசிங்க. இன்றைக்கி ஆண்டோட என்ன நான் பேச வேண்டியது இருக்குது, ஆண்டோடைய பலன் இதெல்லாம் எனக்கு தேவை இருக்குது, ஆண்டோடைய வழிநடத்தல் இதெல்லாம் எனக்கு தேவை இருக்குது. அதை நீங்கள் தனியாக இருந்து ப்ரே பண்ணி கேட்டுருங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக உட்காருங்க. சிறு பிள்ளைங்க எல்லோரும் கூப்பிடுங்க. வீட்டில் சேர்ந்து பாட்டு பாடுவோம், சேர்ந்து வசனம் வாசிப்போம். பெரியவர் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் ப்ரீச் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆள் பிள்ளைங்களை ப்ரீச் பண்ணலாம், வசனத்தை டீச் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு வேணுன்ட்டு. இதை ரெகுலர் ஆக்கிருங்க நீங்கள். இப்போ தான் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி அறிதல்ல சரியாக இருக்கணும். நம்ம அதில் தான் மற்றது எல்லாம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். படிக்க வைங்க, இப்போ டீச் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுத வைங்க, பைபிள் டெஸ்ட் படிங்க, எல்லாம் படிக்க வச்சுருவோம் நம்ம. அது ஸ்கூலுக்கு வித்தியாசமே இல்லையே. எனக்கும் அதுக்கும் நான் என்ன மார்க் வந்துட்டா யார் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிட்டு, செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிட்டு, இதே தான் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்கூல் டீச் பண்ணுற மாதிரி பாடம் இல்லைல்ல. இது வசனம் வந்து ஜெபிக்க வச்சிடணும். சிறு வயதிலேயே பாவம் தெரியணும். எல்லாரும் கண்ணிலேருந்து தப்பிச்சிடலாம். நம்ம நீ பாவம் பண்ணா, போய் சொன்னா, களவாண்டா யார் பாப்பா? முதல்ல உன்னை அவர் பார்ப்பார். அவர் உன்னை பனிஷ் பண்ணுவார். திரும்ப உன்னை செய்யாத.
நீ எனக்கு பயப்படுறதுக்கு முன்னாடி யாருக்கு பயப்படணும் நீ? ஏசப்பா வரும். அப்பா அம்மாவுக்கு பயப்படுறதுக்கு முன்னாடி யாருக்கு பயப்படணும் நீ? ஆண்டவர் பயப்படணும் நீ. ஒழுக்கம் வந்துடுங்க. எவ்வளோ நியூஸில் மோசமாக வந்து நியூஸ் பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும். அசிங்கமாக வருது, அவ்வளோ மோசமாக இருக்குது. கிறிஸ்டின் எல்லா காரியத்தையும் கிறிஸ்டின்ஸில் தான் மோசமாக இருந்துருக்குது. எல்லாம் என்னென்ன பாவம் பார்த்தா ஒருத்தர் பேர் சாம் இருக்குது, ஒருத்தர் பேர் பீட்டர் இருக்குது, பவுல்ட்டு பேர் வந்து நிற்குது. எப்படி பேர் வச்சாங்க? கிறிஸ்தவ குடும்பத்தில் பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ கடல் அல்ல என்ன, அது கட்டாயமாக பேரண்ட்ஸ் மேலே விழுந்த பெரிய கடமை. அது அது ஃபாதருக்கும் இருக்குது, தந்தைக்கும் தாய்க்கும் இருக்குது இந்த கடமை வந்து. ப்ளீஸ் பண்ணுங்க, இப்போ நம்ம அதை. ஸோ ஆண்டவர்கிட்ட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம வளர்க்குறது, ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மளை அழைக்கிறாரு கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையான வசனம் இருக்குங்க அதுக்கு. யோவான் 15:15 அதை வாசிங்க. நம்மளை ஆண்டவர் எப்படி கேட்குறாரு? நம்மளை ஃப்ரெண்டுங்கிறார். ஏன்னா இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை வசனம். என் வாசிக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சிலது நம்ம தங்கச்சிட்டையோ தம்பிகிட்டையோ இல்லை அண்ணன் அக்காட்டையோ இல்லை அப்பா மட்டும் நம்ம சிலது நம்ம பேச முடியாது. நம்ம வந்து இல்லையா, என்ன நினைப்பாங்க? ஆனால் நம்ம எல்லாமே யார்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம்? நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லிடுவோம். பணம் இருக்குது இல்லை, இல்லை குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை, இப்போ நிம்மதியாக இருக்கேன் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன் இல்லை, எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் உடனே நம்ம வந்து? ஃப்ரெண்டுகிட்ட. அப்பா மட்டும் சொல்லி யோசிப்போம். சொல்லுது தம்பிகிட்ட கேட்டால் நமக்கு மரியாதை இருக்கான்னு நினைப்போம். நம்ம வேலை செய்கிறாங்களே சொல்ல முடியாது. நம்ம அதை ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி இல்லை, ஓப்பனாக இருக்கும் ஹார்ட் பேசும்போது. அந்த ஒரு ஹார்ட்டோட நான் இருக்கேங்கிற ஆண்டு வருது. அப்படி தானே அவர் நம்மளே ஃப்ரெண்டும் கூப்பிட்டுக்கார நம்ம அந்த வார்த்தையில் வந்து. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் நம்மள்ட்ட, எந்த அளவுக்கு நம்மகிட்ட இன்னும் நெருங்கி இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களை பற்றி தெரிய வேண்டாம், எனக்கு உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் நம்ம வந்து. அவர் ஹீஸ் காலிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பன் கூப்பிட்றாரு நம்மளை வந்து. பியூட்டிஃபுல் பைபிள் வேர்ஸ் அது. நேற்று வாசிக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் இருக்க ஆசைப்படுறீங்க, ஆனால் நான் தள்ளியில் இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து. எவ்வளோ தள்ளி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொரு வருஷம் வாசிப்போம் நம்ம இதில். இன்னும் இன்னும் நல்லா இருந்துச்சு இருக்குது. யோவான் 10:27. என்ன ஆடுகள். ஏன்னா இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, நான் ஃபார்ம் போட்டிருக்கேன், எல்லாம் தெரியும் ஆடை பற்றி. இப்போது காட்வின் ஒரு தாத்தா தான் எங்களுக்கு ஆடை மேய்க்க வந்துக்கிறாரு. இப்போ இங்கே உள்ள கருத்துப்பள்ளியில் உள்ள தாத்தா தான் இப்போ அந்த கிளாட்வின் தாத்தா. அந்த கிளாட்வின் தாத்தா வந்து ஒரு 2 மாதத்தில் அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவர் சத்தம் கேட்டுட்டு வாரன்ட்டார்னா அத்தனை ஆடு அவர்கிட்ட ஓடுவாங்க. நீ வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய பேஜில். அவர் எங்கெங்கே போகிறாங்க அவருக்கு கூட போயிட்டே இருக்கும். ஸோ அவர் எங்கே வராரு, அவர் சத்தம் கூப்பிட்ட உடனே கரெக்டாக 4 மணிக்கு வந்துடும், கரெக்டாக 9 மணிக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். என்ன ஆடுகள் சத்தத்தை செவி கொடுக்கும். இவ்வளோத்துக்கும் நானும் ஆடை வாங்கி போட்டிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணாது அது? அவர் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது? மெய்ப்பனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அது தெரியும், இவர்கிட்ட போனால் அவருக்கு உணவு கிடைக்கும், இவர் நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளை பத்திரமான இடத்துக்கு கூட்டு போவார், உணவு இருக்கிறத கூட்டு போவார். அது மட்டும் இல்லை, சுற்றி சோலார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் நிறைய நடக்குது, இவர் நம்ம என்ன செய்வார்? ஃபுல்லாக பாதுகாத்துடுவார். எல்லாம் தெரியும், அவர் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அது கூட இருந்தால் நம்பிக்கை வரும். அந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம காட்டுறாரு நமக்கு. அப்படி ஒரு நமக்கு ஆர்டர் நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சி நம்ம வைக்கணும். நம்ம வைக்கிறோம், பிள்ளைங்களை வைக்கணும், நெய்பர்ஸ்க்கு சொல்லணும் நம்ம இதை பற்றி கண்டிப்பாக நம்ம அதை. ஏன்னா கடைசியாக ஒரு வருஷம் வாசிப்போம் நம்ம. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது எப்படின்னா, ஆண்டவர் நம்மள பேசிட்டே இருக்காரு இல்லையா? தட்டுறதுங்கிற வார்த்தை வந்து தட்டுறது கிடையாது. ஆண்டவர் நம்மள பேசுகிறாரு, அழைக்கிறார் நம்மள்கிட்ட. நம்ம தான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அடுத்து வந்து நம்ம இடம் தரணும். அதான அர்த்தம் அதுக்கு. நம்ம ஆண்டவருக்கு இடம் தரணும். இது வீடை காட்டலை, நம்ம இதயத்தை காட்டணும் நம்ம. சரியா? நம்ம ஹார்ட்டில் கதவு தட்டுற மாதிரி தான்.
நான் உள்ள வர ஆசைப்படுறேன், உன்னோட நான் ஐக்கியமாக இருக்க ஆசைப்படுறேன், பர்சனல் ரிலேஷன் போட்டு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ கதவு திறந்துரு, என்கிட்ட நீ என்னை ஏற்றுக்க, நீ வந்து நீ அதுக்கான பிளெஸிங் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். ஸோ வசனம் வாசிக்கிறோம், நம்ம நல்ல பீப்புளுக்கு டீச் பண்ணுறோம், நம்ம ரொம்ப முக்கியம் இது. இதுக்கு மேலே எனக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவு எவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நான் வந்து என்னுடைய தனி ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன். இந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு தனியாக இருந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்மளை வச்சு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம விசுவாசியமாக ஜெபிப்போம். சரியா? நன்றி. தேங்க்யூ.